ஹாய் ஐஸ். இன்னைக்கு நம்ம ஹை நோபடி அப்படின்ற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. இதோட பெரிய ஐப் என்னன்னா நிஷாம் பஷீர், ரோஷாக்கோட டைரக்டர். அவர் ரோஷாக் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். மம்முட்டியோட படம் ரொம்ப நல்ல படம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். உங்களுக்கு அது கொடுக்குற ஒரு ஐ மூமெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு மலையாள படம் கொடுத்துருக்காரு. மம்முட்டியோட ஃபிலிமோகிராஃபி இப்போ ரீசெண்ட் ஃபிலிமோகிராஃபியில் கண்டிப்பாக சொல்கிற படம் அந்த படம். அதோட ஐப்புக்காகவே நான் இந்த படத்துக்கு போனேன். எப்படி இருக்க போகுது தெரில. ஏன்னா அது டெக்னிக்கலாகவும் சரி, ரைட்டிங்காகவும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி போய் பார்த்த படம் தான் இது. இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஐ நோபடி ஒரு ஃபேமிலி மேன். பிருத்திவிராஜ் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கார். அவருக்கு வந்து பார்வதி தான் ஒய்ஃபு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. ஒரு நாள் அவர் ஒரு விஷயத்துக்காக ஒரு பேங்க்குக்கு போகிறாரு. அந்த பேங்க்கில் அவர் போகிற நேரத்தில் ஒரு ஐஸ்ட் நடக்குது. அந்த ஐஸ்டில் இவர் எதிர்பாராத விதமாக அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறார். அவங்கக்கிட்ட மாட்டினவர் எப்படி, எதுக்காக அங்கே மாட்டினாரு, எப்படி அவர் லைஃப்பை வந்து அந்த ஒரு ஐஸ்ட் வந்து மாற்றுச்சு, எங்கே எடுத்துகிட்டு போச்சு, அதனால் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், மனுஷங்க எப்படி பார்த்தாங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வந்தார், இந்த சொசைட்டி படாத பாடுபடுத்தும் அந்த இதுலேருந்து எப்படி வந்தார், அது எல்லாமே இந்த படத்தோட கதை. ரொம்ப சிம்பிளான கதை. இதில் பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இதை வந்து எவ்வளோ சூப்பராக எடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு ஸ்டண்ட்டை ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்து. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த ஐஸ்ட் சீனு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் பார்க்குற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் லிஃப்ட் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், அப்புறம் பஸ் ஃபைட் ஒன்று இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக, ஸ்டண்ட்டு மட்டும் கிடையாது, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். எப்படி எடுத்துருப்பாங்கன்னே தெரியாது. ரைட்டிங் லெவல்லே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்கும். ஒரு சீனில் பணம் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அது பிருத்திவிராஜ் கண்டுபிடிப்பார். அதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிக்கை படமாக எடுத்தது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அது நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அது வந்து செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணும். எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குறைய சொல்ல முடியாது. அப்படியே திருப்பி போட்ட மாதிரி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதெல்லாம் ப்ராமிசிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபோட ஒரு நோக்கம் என்னன்றத ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க, சூப்பராக போனாங்க. அதை எண்டிங் பண்ணணும்ல, அதை எண்டிங் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய வழி நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க நினைச்ச வழி இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு வழி நினைச்சாங்க. அது ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா இருந்தது, லாஜிக்லெஸ்ஸா இருந்தது. ஈவன் மோர் அது வந்து இப்போ ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க காட்டுறீங்கன்னும் போது அந்த காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே போயிருக்கலாம். ஏன்னா ஒரு ரியாலிட்டியா ஒரு படம் எடுத்துட்டு போயிட்டீங்க, ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாம். லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவலா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதை ஏத்துக்கவே இல்லை. அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனையா இருந்தது. அதை தாண்டி இது ரொம்ப நல்ல படம். அதை மட்டும் நல்லா பண்ணியிருந்தா இது ரொம்ப 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 நல்ல படம். ஏன் சொல்றேன்னா, எதிர்பாராம ஒரு சஜஷன், எவனோ ஒருவன் அப்படின்னு ஒரு படம் மாதவன் நடிச்சிருப்பாரு, சீமானோட டைரக்ஷன். அந்த படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த படமும் இந்த படமும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கு என்னன்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்கிரீன் பிளே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுல நிறைய எப்படி சொல்றது, ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒரு அரசியலை வந்து புரிஞ்சு இது பண்ண மாதிரி இருக்கும். அந்த படம் கரெக்டா எடுத்த மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படி இருக்கவே இருக்காது. அந்த கிளைமேக்ஸையோ இல்ல அது மாதிரி ஒரு கிளைமேக்ஸையோ இதுல பண்ணியிருந்தா இது ரொம்ப ரொம்ப நல்ல படம். இஃப் யூ ஹேவ் டைம் அந்த படம் பாருங்க. அது சன்எக்ஸ்லயும் கேடிவிலையும் நிறைய வாட்டி போடுவாங்க. சன்எக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலா இது நல்லா வந்திருக்க வேண்டிய படம், இது நல்லா பண்ணியிருக்க வேண்டிய படம். இது இன்னுமே வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ரைட்டிங்
பர்ஃபெக்டா இருந்ததா சூப்பர் படம். ஆனா ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு வாட்சபிள் ஒன், ஒரு ஆம்லெஸ்ஸான வாட்ச், எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை இது பண்ணும். நீங்க ஓடிடில பார்த்தாலும் சரி, தியேட்டர்ல பார்த்தாலும் சரி. ஐ ப்ரிஃபர் தியேட்டர். நான் கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டண்ட்டுக்காகும். நான் சொன்ன அந்த ஒரு 4-5 ஸ்டண்ட்டுமே தியேட்டர்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இல்ல என்னால 3 ஹவர் உட்கார முடியாது அப்படின்னா நீங்க ஓடிடில பாருங்க. சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.